இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை உங்களிடத்திலே கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ச்சியாக பிந்தின ஆதாம் என்ற தலைப்பிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களை குறித்ததான ஒரு தியானத்துக்குள்ளே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மாமிசத்திலே எப்படி வாழ்ந்தார், வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் எப்படி காரியங்களை செயல்படுத்தினார், அவர் பேசின வார்த்தைகள் என்ன, அவர் எப்படியாய் பேசியிருக்கிறார், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலும் அதே கண்ணோட்டத்திலே நாம் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுகிறதான ஒரு சில காரியங்களை நாம் கவனிப்போம். அவர் சொல்லும் பொழுது அவர் பேசுகிற காரியத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மாமிசத்திலே வாழ்ந்த இயேசு. இன்னொரு காரியத்தில் பார்க்க போனால், என்னை போல அவரும் மாமிசத்திலே வாழ்ந்தார். There was given a chance to obey and to disobey, but he chose to obey. அவர் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ள அவர் முற்பட்டார், கீழ்ப்படியாததை நிராகரித்தார். இதை தான் நான் சுருக்கமாக சொல்ல முடியும் அவர் வாழ்ந்த அமைப்பு எப்படின்னு சொல்லிட்டு. It was not forced on him. He was not forced to obey. He was not forced to do the will of God. It was a choice before him, and he chose to obey, and he chose to do the will of God. Quite similar like us. There's a choice what we can choose. நமக்கு முன்பதாக நன்மையான பாதையும் இருக்கிறது, தீமையான பாதையும் இருக்கிறது. நன்மையும் தெரிந்து கொள்ளலாம், வேண்டுமானால் தீமையையும் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இருப்பினும் அவர் பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதை மாத்திரம் அவர் தெரிந்து கொண்டு, அவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிய அவர் தெரிந்து கொண்டு, இந்த பாதை வழியாய் அவர் கடந்து வந்தபடியினால்தான் அவர் சபைக்கு தலையாய் அவர் மாறுகிறார். அவர் நம்முடைய பேட்டர்னா மாறுறாரு, அவர் நம்முடைய வழியாய் மாறுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பிதாவினிடத்திலே செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார். இல்லைனா அவர் நம்முடைய பரிகாரமாய் மாற முடியாது. He can never become our ransom unless he was just like us. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. இந்த ஒரு கண்ணோட்டத்திலே அவர் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் பார்ப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யார் சொல்லுது பாருங்க. நீங்கள் இதை சொல்லும்பொழுது நீங்கள் என்ன கண்ணாடி போடணும்னா, மாமிசத்திலே வாழ்ந்து மாமிசத்திலே ஜெயித்து மாமிசத்தில் இருக்கிற ஒருவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்ல முடியுமா? இந்த பூமியிலே எல்லா மனிதர்களைப் போல ஒரு பெண்ணுடைய வயிற்றிலிருந்து பிறந்த ஒருவர், 30 ஆண்டு காலம் இந்த பூமியிலே இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவர், அவர் இங்க வந்து சொல்லுகிறாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்படின்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். அவருக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு தைரியம் எப்படி வந்தது? What a boldness for him to state that I am the light of the world. உலகத்தினுடைய ஒளி நான் தான் அப்படின்னு சொல்ல முடியும்னா, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் ஒளி வேண்டுமானால் நான் போகிற பாதை தான் ஒளியாக மாற முடியும். That's what he saying. அதை தான் அவர் சொல்லுகிறார். I am the light of the world. He that followeth me shall not walk in darkness, but shall have the light of life. என்னை பின்பற்றுகிறவன், நான் போயிருக்கிற பாதை என்னவென்று எனக்கு தெரியும். அது ஜீவனுக்கு ஏதுவான பாதை, கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான பாதை, பிதாவின் சித்தத்திற்கு உரியதான பாதை. அந்த பாதையிலே நான் போயிருக்கிறபடினாலே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல முடியும், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்.
ஆமென். நான் வேதத்தை அநேக முறை பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு அமைப்பின் ஆழங்களிலே நான் பார்த்ததில்லை. இப்படியாக நான் தேவன் எனக்கு இதை காண்பிக்க, நான் இதுக்குள்ளாய் கடந்து போக எனக்குள்ளே பலன் வருகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது என்னதென்றதை பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்டதான ஒரு கிரியை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்கிற நிலைப்பாடை பார்க்கும் பொழுது எனக்கு பலன் வருகிறது. ஐ ரிசீவ் லைஃப், ஐ ரிசீவ் ஸ்ட்ரென்த். ஏன்னா இப்படிப்பட்ட பாதை வழியாய் போய் முடித்து அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்று. உனக்கு பேட்டர்னே இல்லை, நான் எப்படி போறதுன்னு தெரியலையே. உலகத்தில் மாமிசமா இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் பாவிகள் தானே. நமக்கு முன்பதாக அநேக துன்பங்கள் இருக்கிறதே, சவால்கள் இருக்கிறதே, சோதனைகள் இருக்கிறதே. நான் எப்படி அதெல்லாம் மேற்கொண்டு பிதாவின் சித்தத்தை எப்படி செய்ய முடியும் இந்த பூமியிலே அப்படின்னு நினைத்து கொண்டிருப்போம்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இஃப் யூ ஃபாலோ மீ, நீ என்னை பின்பற்றுவாயானால் உனக்கு ஜீவ ஒளி கிடைக்கும். ஜீவ ஒளியை நீ அடைவாய். ஜீவ ஒளிக்கு நேரான பாதையை நீ பின்பற்றுவாய். அப்பொழுது 13ஆம் வசனம், பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்கிறார். பரிசேயர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும் நீ யாருன்னு, உன் குடும்பம் தெரியும், எல்லாம் தெரியும், உன் பின்னணி தெரியும். ஆகையினால நீ எப்படி உன்னை குறித்து நீ சாட்சி சொல்லுகிற? நீ தான் இந்த உலகத்தின் வெளிச்சம், உன் பின்னாடி வந்தா ஜீவ ஒளி வரோன்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்ற? நேச்சுரல் கான்வர்சேஷன். அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. Even though I bear record of myself, yet my record is true. What a boldness for a man to declare such a word. அவர் சொல்றார், my record is true because I know whence I came. ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன், நான் எங்கே போகிறேன் என்று அறியீர்கள். You don't know from where I have come, where I am returning, because you have no understanding. உனக்கு இந்த அறிவே கிடையாதுப்பா. நான் எங்கிருந்து வந்தேன், நான் என் வேலையை முடிச்சு எங்க போறேன், இப்படிப்பட்டதான ஒரு அறிவை உடையவனாய் நான் வந்திருக்கிறேன். ஆனா நீ எப்படி வந்திருக்கேன்னா, எங்கிருந்தோ வந்தோம், இங்கே வந்து பொழப்ப நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறாய். நான் இந்த உலகத்துக்கு உட்பட்டவனாய் அல்ல, அனுப்பப்பட்டவனாய் வந்திருக்கிறேன். அனுப்பப்பட்டவனாய் வந்திருக்கிறபடினால் நான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன், யாருடைய சித்தத்தை செய்ய வந்தேன், யாருக்கு பின்பதாய் போய்கொண்டிருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடிகிறது. ஒரு நிலைப்பாட்டிலே நான் சொல்ல முடியும், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்ன ஒரு டிக்ளரேஷன், என்ன ஒரு டிக்ளரேஷன், எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. 15ஆம் வசனம் தொடர்ந்து எச்சியாய் சொல்லுகிறது, கவனிங்க. நான் சொல்ற கண்ணோட்டத்திலே நீங்க பார்க்கணும் இந்த வசனங்கள் எல்லாம். அப்பதான் அதனுடைய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் மாமிசத்திற்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள். நீங்க மாமிசத்தில் உட்காந்துருக்கீங்க, மாமிசத்திற்கு ஏற்றபடி நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுறதுல தப்பு இல்லை. ஏன்னா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, மாமிச அமைப்புக்கு ஏற்றவாறு. நீ எங்கப்பா, நீ யாரு, நீ என்ன, எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படி என்று சொல்லி ஒரு மாமிச ரீதியா நீ என்ன செய்யற, நீ நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறாய். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கவில்லை. நான் அந்த மாமிச ரீதியிலே நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கவில்லை. I don't see anybody through the flesh. I judge no man according to the flesh. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும்.
நான் மாமிசத்தில் யாரையும் நியாயம் இருக்கதில்லை. ஏன்னா நீ பார்க்கறது மாமிச கண்ணோட்டத்தில் பார்க்கிறாய், மாமிச கண்ணோட்டத்தில் பார்த்து நீ நிதானிக்கிறாய். நான் அப்படி மாமிசத்தில் நிதானிக்கிறதல்ல. நான் எப்படி நிதானிக்கிறேன் என்று பார்த்தா, என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். என்ன ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான் தனியா இல்லை அப்படின்னா, நான் மாமிசத்தில் இருந்தாலும் மாமிசத்தின் அமைப்புகளிலே நடக்கல, பிதாவின் அமைப்பிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். பிதா ஆவியானபடினாலே, அந்த ஆவிக்கேற்ற அமைப்பிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நான் மாமிசத்தில் நடக்கவில்லை. மாமிசத்தில் நடவாததினாலே, ஆவிக்குரிய ரீதியிலே நடக்கிறதுனாலே என்னுடைய நியாய தீர்ப்பு நீதிக்கு ஏதுவானதாக இருக்கும், ஆவிக்கேற்றதாக இருக்கும், நேர்த்தியானதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே நீ பார்க்கிறது போல நான் ஒருவனாக அல்ல, நான் பிதாவோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே 2 சாட்சி இருக்குப்பா. நீ பார்க்கிற மாதிரி மாமிச கண்ணோட்டத்தில் நான் பார்க்கல. என்ன ஒரு ஜீவியம், நான் அதுதான் பார்க்கிறேன். Even though he was naturally walking on this earth, he is declaring that I am with my Father. இந்த பூமியிலே நான் மாமிசத்திலே தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சக்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சக்சஸ் என்ன? What was the success of Jesus Christ? Even though he was sent on this earth to live a lonely life, he was not separated from his Father. பிதாவாகிய தேவனை விட்டு அவர் வாழாமல், பிதாவாகிய தேவனுடைய அமைப்போடு கூட அவருடைய சித்தப்படி, அவருடைய அமைப்பின்படியே வாழ அவர் முற்கொண்டவராயிருந்தார். That was his passion. பிதாவோடு கூட வாழ வேண்டும். ஆகையினாலதான் அவரால் சொல்ல முடியுது, நானே இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை கண்டடைவான். ஆமென். பிரியமானவர்களே, என்ன ஒரு மேன்மையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளால சொல்றோம், நம்ம செய்ய முடியல, வாழ முடியல, பண்ண முடியல. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னா எப்படி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள போயிருப்பார், எப்படி ஒரு அமைப்புக்குள்ளே கடந்து போயிருப்பார். சோதனைகள் இருந்திருக்கும், சவால்கள் இருந்திருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் மாமிசத்தில் கடந்து போற எல்லாமே இருந்திருக்கும். ஏன்னா அவர் உலகத்தில் வாழ்ந்தார், ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்தார், உலகத்திலே ஒரு தேசத்திலே வாழ்ந்தார். தேசத்தின் தாக்கம், அரசமைப்பின் தாக்கம், ஜனங்களுடைய தாக்கம், ஒரு குடும்பத்தின் கஷ்டம், பண நெருக்கடி, எல்லா விதமான ரீதியிலும் அவர் வாழ்ந்திருப்பார். அப்போ எல்லா விதமான ரீதியிலும் வாழ்ந்தவர் சொல்லுகிறார், நான் தனியா வாழல, நான் பிதாவோடு கூட வாழுகிறேன், பிதாவோடு கூட இருக்கிறேன். பிதாவோடு கூட இருக்கிறபடினாலே 2 பேருடைய சாட்சி உண்மை என்று நீங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. அப்போ உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் பிதாவோடு வாழுகிறபடினாலே, பிதாவும் நானும் சேர்ந்து சொல்லுகிறபடினாலே 2 பேருடைய சாட்சி நிச்சயமாய் சொல்லுமே, நியாய தீர்ப்பின்படி நான் நேர்த்தியான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறேனே என்று அவர் சொல்லுகிறார். என்ன ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. எவ்வளவு ஒரு கிளியரான ஒரு ரெப்ரசன்டேஷன் என்று நான் பார்க்கலாம். 18ஆம் வசனம், என்னை குறித்து
சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். சாட்சி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மாத்திரம் இல்லை, என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். வெரி கிளியர் ரெப்ரசன்டேஷன். நான் மாத்திரம் சொல்லலைங்க சாட்சி, என்னை அனுப்பின பிதாவும் என்னோடு கூட சேர்ந்து அவரும் சாட்சி பகருகிறார். அவர் சொல்லுகிற காரியம் இதுதான். மை ரெக்கார்ட் இஸ் ட்ரூ. என்னுடைய சாட்சி உண்மையானது. ஏனென்றால் நான் மாத்திரமல்ல, என் பிதாவானவரும் சேர்ந்து நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கிறான். பாருங்க, தொடர்ந்து வசனம் எப்படி அவர் டிக்ளேர் பண்றார் பாருங்க. 19ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். ஜனங்க கேட்குறாங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிவீர்கள் என்றார். சொல்றாரு, உனக்கு என்னையும் தெரியாது, என் பிதாவையும் தெரியாது. என் பிதா உனக்கு தெரியுமானா நீ என்ன பார்த்துருக்க முடியும். அப்படின்னா இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பார்க்கும்போது பிதாவானவருடைய அமைப்பு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்னுடைய ஜீவியம் அப்படிப்பட்ட ஒரு ஒத்த ஜீவியமா இருக்கிறது. என்னை நீ அறியாவிட்டால் பிதாவானவருடைய ஜீவியத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா முதல்ல அவர் சொல்ற காரியம் அவர்தான், என்னையும் அறியீர்கள். ஃபர்ஸ்ட் அவர் அதான் சொல், யூ டோன்ட் நோ மீ, he neither know me nor my father. என்னை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது தெரிஞ்சா, ஒரு நிலைப்பாடு தெரியுமானால் பிதாவானவருடைய நிலைப்பாடு உனக்கு தெரியும். உனக்கு என்னை பார்க்கும்போது உனக்கு ஒன்றும் தெரியலையே, ஆகையினால பிதாவானவரை குறித்து உனக்கு தெரியாது. அப்படின்னா இவர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாரு, என்னை பார்க்கும்போதே உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ற நிலைப்பாடு. என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிவீர்கள். என்னுடைய காரியங்கள், என்னுடைய பண்புகள், என்னுடைய பிரதிபலிப்புகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நிலைகள், என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை, நான் போகிறதான நிலைப்பாடு, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் என் பிதாவினுடைய அமைப்பை நீங்கள் அறிந்திருக்க முடியும். அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். தொடர்ந்தேச்சியாக நாம் 21ஆம் வசனத்திற்கு போவோம். 21ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிற ஒரு மகத்தான காரியம் இயேசு சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார் பாருங்க, 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. I am not of this world. I am from above. Ye are of the world. ஆங்கில மொழிபெயர்ப்பு மிகவும் சுலபமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, Ye are from beneath, I am from above. Ye are of this world, I am not of this world. நான் என்னுடைய வழிகளிலே நான் போகிறேன், அந்த போகிற பாதையை நீ அறியாய். காரணம், நான் தேவனுடைய அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தெளிவான ஒரு அமைப்பு இருக்கிறது. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப்.
clear understanding of his living. அவர் என்ன சொல்றார் பாருங்க. I go my way and ye shall seek me. நான் இந்த பூமியிலே வந்திருக்கிறேன், என்னுடைய வழிகளை நான் பார்த்து கொண்டு நான் கடந்து போவேன். ஆனால் நீயோ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாய். நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் என்ன செய்கிறேன்? நான் போகிறேன். I will go. நான் கடந்து போய்விடுவேன். ஆனால் நீங்களோ உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பாவங்களிலே சாவும் பொழுது கடந்து போன என்னை நீங்கள் தேடுவீர்கள். ஆனால் நான் போகிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது. நான் போகிற இடத்திற்கு உங்களால் வரக்கூடாது. ஏனென்றால் நீ என்னை பின்பற்றாதபடியினாலே, நீ என்னை விசுவாசியாதபடியினாலே, என்னுடைய வழிகளிலே நீ வராதபடியினாலே நான் போகிற இடத்திற்கு நீ வர முடியாது. ஆனால் நான் போய்விடுவேன். ஆனால் உன்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, நீ பாவத்தில் சாவாய். பாவத்தில் சாகும் பொழுது அதற்கு ஜீவ வழியை தேடுவாய். ஜீவ வழியை தேடும் பொழுது உனக்கு அந்த வழி கிடைக்காது. உனக்கு என்ன சொல்றாங்கன்னு புரியல. என்ன போயிடுவாருன்னு சொல்றாரு, நம்ம போக முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் தன்னைத்தான் கொன்று கொள்வாரோ, தன்னை கொலை செய்து கொள்வாரோ என்று சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் தாழ்விலே உண்டானவர்கள், நீங்கள் தாழ்விலே உண்டான ஜனமாக இருக்கிறீர்கள். Ye are from beneath, I am from above. நானோ எங்கிருந்து வருகிறேன்? உயர்விலிருந்து, உன்னதத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். நான் அங்கிருந்து வந்தவன். ஆனால் நீயோ உலகத்திலே உண்டானவன். நான் உலகத்தில் உண்டானவன் அல்ல. You are subjected to the world. நீ உலகத்திற்காக, உலகத்தினுடைய அமைப்பிலே செயல்பட்டவனாய் காணப்படுகிறார். என்னுடைய அமைப்பு அப்படி அல்ல. I know from where I have come. I know for what reason I am here. நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். அவர் அந்த ப்ரையாரிட்டி பாருங்க, அவருடைய லைஃப்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. He can very clearly declare and say that I am not of this world. நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, உலகத்திற்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல, உலகத்தினால் உண்டாக்கப்பட்டவனும் அல்ல. ஏனென்றால் நான் உன்னதத்திலிருந்து உண்டாக்கப்பட்டவன். நான் எங்கிருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும். இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே நான் அதற்காகவே வாழுகிறேன். ஆனால் நீயோ இந்த உலகத்திற்காக உண்டானவன், இந்த உலகத்தின் அமைப்புக்காக ஆயத்தம் பண்ணி அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடிலே நீ இருக்கிறாய். உலகத்தினுடைய அமைப்புக்காகவே. நான் உயரத்திலிருந்து உண்டானவன். இன்னைக்கு நம்முடைய யோசனை தான் இருக்கணும். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. அவரும் அதே மாமிச ரீதியில தான் வந்திருக்கார். மாமிச அமைப்பிலே தான் பிறந்திருக்காரு. ஒரு பெண்ணின் வயிற்றிலே தான் பிறந்தார். அவரும் மாமிச ரீதியிலே தான் 30 ஆண்டு காலம் வாழ்ந்தார். வாழ்ந்து முடித்த பிறகுதான் அவர் என்ன செய்கிறார்? ஊழிய காலங்களுக்குள்ளே வருகிறார். எல்லா அமைப்பிலே வாழ்ந்தவர் தான். மாமிசத்திலே உண்டானவர், மாமிசத்திலே வாழ்ந்தவர், மாமிசத்திலே ஜீவித்தவர். ஆனால் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. அப்படின்னா என்னுடைய அமைப்பு என்னவென்று தெரியும், என் மேக் என்னன்னு தெரியும் எனக்கு. அவருடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கிருந்து வந்த என்கிற ப்ரையாரிட்டி தான். எங்க அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற ப்ரையாரிட்டி அவருடைய வாழ்க்கையின் முக்கியமாய் மாறவில்லை. நான் எங்கிருந்து வந்தேன் என்கிறது தான் அனைத்து. நான் எங்கிருந்து வந்தேன், நான் அங்கே திரும்ப போவேன். அதுதான் அவருடைய அமைப்பு. நான் வந்தது அங்கிருந்து, நான் திரும்பவும் அங்கே தான் போக போறேன். ஆகையினாலே என்னுடைய மேக் என்னவா இருக்கிறது? மாமிசத்திலே நான் உண்டா இருந்தாலும்
எனக்குள்ள இருக்கிறதான அந்த தேவனுடைய ஜீவன், தேவனுடைய ஆளுமை மாமிசத்தையும் மேற்கொள்ளுகிறதான ஒரு நிலைப்பாடிலே நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். Even though I live in flesh, he was boldly able to say that I am not of this world. Of course, he was born in the flesh. He was born through a woman. But yet, he was bold enough to declare that I am not of this world. I am from above. Which means his concentration was on the internal part of his life. The life that he carried was his concentration. That was his priority. That was above everything what he had. நான் எங்கிருந்து வந்தேன்? அந்த ரீதியானது அவரை ஆட்கொண்டிருந்தபடினாலே அவர் சொல்ல முடிந்தது, நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. நாம பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்த உடனே இந்த உலகத்தானா மாறி உலகத்தை தவிர வேற வழியே இல்லை. இந்த உலகத்தில் எப்படி வாழணும், யாரை கொல்லலாம், யாரை அடிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை மிதிக்கலாம், எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும், எப்படி இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு மேலே நாம் அதிபதியாய் மாற முடியும், அவனை விட எப்படி நம்ம பணக்காரனா மாற முடியும், அவனை விட எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், அவன் ஒரு வீடு கட்டினா நம்ம எப்படி 2 வீடு கட்ட முடியும், அந்த அமைப்புக்குள்ளதான் இந்த உலகத்தில் வந்துட்டோம், பிறந்துட்டோம், எப்படியாவது ஒரு வீடாவது கட்டிடணும், எப்படியாவது இந்த நிலைக்கு போயிடணும். உலகத்தின் அமைப்பிலே நாம் அப்படியே we are possessed. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வந்து நமக்கு என்ன இருக்கணும்னா, அனுப்பப்பட்டிருக்கிறோம், நோக்கத்தை நிறைவேற்றுவோம், நிறைவேற்ற தேவையான சகலத்தையும் தேவன் கொடுப்பார், அந்த நிறைவேறுதலுக்கு நேராய் கடந்து போவோம், முடித்துவிட்டு பிதாவின் சித்தம் எதுவோ அதற்கு நேராய் நான் கடந்து போவேன். நம்முடைய திங்கிங் பேட்டர்னே மாறணுங்க, நம்முடைய எண்ணங்களே மாறணும், நம்முடைய அமைப்பை டோட்டலாக வித்தியாசப்பட்ட அமைப்பிலே நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அமைப்பே சரி கிடையாது. 24ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானோ அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். அவர் சொல்லுகிறார், He shall die in your sin, for if we believe not that I am he shall die in your sin. If you don't believe me, if you are not able to understand me, if you can't see my pattern, if you don't understand that I am the way to the Father, if you don't understand I am the model son, and if you don't follow my model, you will die in your sin. அதான் சொல்றார். அவர் என்னை அனுப்பினார் என்கிறதை நீ விசுவாசியாமல், நான் உன்னுடைய மாதிரி குமாரன் என்று விசுவாசியாமல், நான் உன்னுடைய முன்னோடி என்று நீ விசுவாசியாமல், என்னுடைய வழிகளிலே நீ வராமல் இருப்பாயானால், என்னை பின்பற்றாமல் இருப்பாயானால், நீ உன்னுடைய பாவத்திலே சாவாய். Because I have become the model son. I have become the pattern son. I am producing my pattern to you. I am declaring my pattern to you. என்னுடைய அமைப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன், காண்பிக்கிறேன். இந்த வழியிலே வருவாயானால் பிதாவானவரிடத்திலே போக முடியும். இந்த வழியை நீ தெரிந்து கொள்ளாமல் போவாயானால் பிதாவினுடைய அமைப்புக்கு நேராய் நீ போக முடியாது. அதற்காக தான் நான் அனுப்பப்பட்டவேன் என்று சொல்லி, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால், I was looking for a son. நான் மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தேன், என்னை மீட்கக்கூடியவர் ஒருவர் வருவார் என்று, என் பாவத்திலிருந்து என்னை தூக்கக்கூடிய ஒரு வழி ஒருவர் கொண்டு வருவார் என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், விசுவாசமாய் காத்திருந்தேன். அந்த நபர் நீர்தான் என்று சொல்லி நீ விசுவாசியாமல் போவாயானால் நீ உன்னுடைய பாவத்திலே சாவாய். இஸ்ரவேலை மீட்கிறவர் ஒருவர் வருவார், அவர் இஸ்ரவேலை மீட்பார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லப்பட்டவர் இவர்தான் என்று சொல்லி நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால்,
என்னுடைய வழிகளிலே, என்னுடைய அமைப்பிலே, என்னுடைய பிரதிபலிப்பிலே, என்னுடைய காரியங்களிலே நீ அதை காணவில்லை என்றால், இந்த அமைப்புக்குள் நீ வராமல் இருப்பாய் என்றால், உன்னுடைய பாவத்திலே நீ சாகவே சாவாய். உலகத்திலே அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த குமாரர்களை நீ காணும் பொழுது பிதாவின் அமைப்பை நீ காண முடியாது, பிதாவினுடைய பரிபூர்ணத்தை காண முடியாது, பிதாவினுடைய சாயலை பார்க்க முடியாது. ஆனா என்னை நீ காணும் பொழுது, என்னை நீ அறியும் பொழுது நீ பிதாவை அறிந்து கொள்ளலாம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப் எவ்வளவு தூரம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தூரம் பிதாவினுடைய வாழ்க்கையை அவர் எடுத்து காட்டியிருப்பாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒருவர் வாழ்ந்திருப்பாரானால் ஏன் காற்றும் கடலும் அவருக்கு அடிபணியாது? ஏன் மரித்தவன் எழும்ப மாட்டான்? ஏன் அவரை கண்டு பிசாசுகள் ஓடாது? ஏன் அவரால் அற்புதம் செய்ய முடியாது? பிதாவோடு கூட அவர் வாழ்ந்திருக்கிறாரே. பிதாவோடு கூட வாழ்ந்து பிதாவானவர் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் வாழ்ந்திருக்கிறாரே இந்த பூமியிலே மாமிசமாய். அப்படிப்பட்டவருக்கு ஏன் வானங்கள் திறந்திருக்காது அவருக்கு நேராய்? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருப்பாரானால் இன்றைக்கு நமக்கு அவர் பேட்டர்னா மாறுறாருங்க. இந்த பூமியிலே அவர் வந்து வாழ்ந்த அந்த 33.5 ஆண்டு வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு மாதிரியாய் மாறி இருக்கிறது. மனுஷனே, நீ இப்படி வாழலாம், இயற்கையின் அமைப்பின் மேலே நீ அதிகாரம் எடுக்கலாம், அற்புதங்கள் அடையாளங்கள் உன்னுடைய கரங்களிலே செயல்படும், மரித்தவனை நீ எழுப்பலாம், வியாதிகளை சுகப்படுத்தலாம், இந்த உலகத்தின் அமைப்புகளை நீ சீர் செய்யலாம். ஏனென்றால் நீ தேவனுடைய அமைப்பிலே நீ வாழ்வாயானால், பிதாவாகிய தேவன் உன்னோடு கூட வாழ்வாரானால், அவருடைய மாதிரியாய் நீ வாழ்வாயானால், அவருடைய சித்தத்தை செய்வதை மாத்திரம் நீ தெரிந்து கொள்வாயானால், அவருக்கு கீழ்ப்படியது மாத்திரம் உன்னுடைய ஜீவனாக நீ மாற்றிக்கொள்வாயானால், ஏன் உனக்கு நேராக வானங்கள் திறக்காது? ஏன் உனக்கு நேராக தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்ய மாட்டார்கள்? இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ நாம் ஆயத்தமாக வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே வாழ, இப்படிப்பட்டதான ஒரு அமைப்பிலே வாழ தேவன் நம்மை அவர் வழி நடத்துவார். இன்றைக்கு நாம் இதற்காக நாம் ஆயத்தமாகிற ஜனங்களாய் மாற வேண்டும். இதற்காக நாம் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். 26ஆம் வசனம் பாருங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்திற்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. I have many things to say and to judge of you. As if நான் மாமிசத்திலிருந்து சொல்லணும்னா பல காரியம் சொல்லலாங்க. But he that sent me is true. என்னை அனுப்பினவர் உண்மை உள்ளவர். ஆகையினாலே I speak to the world those things which I have heard of him. நான் மாமிசத்தில் பேசணும்னா என்ன வேணா பேசலாம், ஆனால் நான் அதையெல்லாம் பேசவில்லை. நான் அநேக காரியங்கள் பேசலாம், நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்திற்கு சொல்லுகிறேன். அவருடைய பிரதிபலிப்பாய் நான் உலகத்திற்கு பேசுகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மாத்திரம் சொல்லுகிறேன், வேறு எதையும் நான் பேசுவது கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் சொல்றேன். அவர் என்ன பேச சொன்னாரோ அதை தான் நான் பேசுறேன். அவர் சொல்லாதவைகளை நான் பேசுவது கிடையாது. என்னுடைய மாமிசத்திலே நான் நியாயம் தீர்ப்பது கிடையாது. என்னுடைய மாமிசத்திலே நான் செயல்படுவது கிடையாது. அவர் என்ன செய்ய சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, அதை மாத்திரம் சொல்லி என்னுடைய மாமிசத்தை நான் அடக்கி ஆவிக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிரதிபலிப்பாய் நான் இந்த பூமியிலே வாழ்கிறேன். என்ன ஒரு அர்ப்பணிப்பு! எப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. மாமிசமாய் வாழ்ந்த அந்த இயேசுவனுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு மேன்மையான அர்ப்பணிப்பை நாம் பார்க்கலாம். 28ஆம் வசனம் பாருங்க.
28ஆம் வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே அவைகளை சொன்னேன் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் சொல்றாரு, இப்போ உனக்கு தெரியல, பட் டைம்ஸ் வில் கம் when you will understand. நேரம் வரும், நேரம் வரும் பொழுது உனக்கு தெரியும். தேவகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது, மனுஷகுமாரன் உயர்த்தின பின்பு, when he has ascended, அவர் தேவனுடைய அமைப்புக்கு சென்ற பிறகு உனக்கு தெரியும் நானே அவர் என்று. அது வரைக்கும் உனக்கு தெரியல. வலது பாரிசத்தில் உட்கார்ந்தவன தெரியும், ஓ அவர் வந்தாரு போனாரு, இன்னைக்கு வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்காரு, அவர்தானோ என்று உனக்கு தெரியும். ஆனால் நான் அப்படிப்பட்டதான காரியத்தை சுயமாய் செய்யாமல் எனக்கு பிதாவானவர் போதித்தபடியே இவைகளை நான் உனக்கு சொல்லுகிறேன், இவைகளை நான் உனக்கு அறிவிக்கிறேன். Then shall you know that I am he, and I do nothing of myself, but as my Father hath taught me, and I speak these things. கேட்டவைகளை சொல்லுகிறேன், அவர் சொல்லி கொடுத்தவைகளை நான் பேசுகிறேன். அப்படின்னா அவருடைய கனெக்ஷன், பிதாவோடு கூட இருந்ததான கனெக்ஷனு மாமிசத்தில் அவர் எந்த ரீதியிலையும் இடம் கொடுக்கவே இல்லைங்க. ஆனால் அவர் மாமிசத்தில் வாழ்கிறார், மாமிசத்தில் வாழ்கிறாரு, உலகத்தில் இருக்கிறாரு, எல்லாம் செயல்படுறாரு. ஆனால் மாமிசத்தின் அமைப்புகளுக்கு அவர் டிஸ்கனெக்டடாக இருக்கார். பிதாவானவர் சொல்லுறதை செய்கிறாரு, பிதாவானவரிடத்தில் கேட்டு சொல்றாரு, பிதாவானவர் என்ன போதிக்கிறாரோ அதை செய்கிறார். அவர் மாமிசத்தில் நியாயம் தீர்க்கவில்லை, பிதாவானவர் என்ன சொல்றாரோ அதை செய்கிறார். அவர் உலகத்தில் வாழுகிறார், ஆனால் பிதாவோடு கூட வாழுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு நம்ம இந்த ஆழங்களுக்குள்ளே செல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? சபைக்கு போனோம், காணிக்கை கொடுத்தோம், பாட்பாடியாச்சு, 1 மணி நேரம் சத்தியத்தை கேட்டோம், முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வியாபாரம், அதுக்கப்புறம் நம்ம தொழில், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையின் போராட்டம், உலகத்தின் வழிகள், அப்படியா நம்ம ஓடிடுறோம். அதுக்கு நேரம் அதுக்கு பின்னாடி போயிடுறோம். நம்ம வாழ்க்கை அதுக்கு நேராக ஓடுது. ஏன்னா நம்ம சபைக்கு போயிட்டு வந்தவொடனே வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நானும் என்னுடைய வாழ்க்கையும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அவர் மாத்திரம்தான். பிதாவினுடைய அமைப்பிலே பிதாவோடு கூட, பிதா சொல்லுகிறதை, பிதா போதிக்கிறதை, பிதாவோடு கூட வாழ்ந்து அவரை பிரதிபலிக்கிறதை, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழுகிற அவருக்கு அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. I do always those things that please him. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். 29, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா, அவர் என்னை கைவிடவில்லை. ஏனென்றால் அவருக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால், he never let me alone. எப்படி, என்ன ஒரு உறுதி! பிதாவானவர் அவரை தனியே விடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பிதாவானவருக்கு பிரியமானவைகளையே அவர் செய்தார். ஏனென்றால் என்னை அனுப்பினவர் என்னோடு கூடவே இருக்கிறார். வாட் a கான்ஃபிடன்ஸ்! என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே, அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்கிறபடினாலே அவர் என்னை விட்டு விலகவே இல்லை. நம்ம சொல்றோம், ஆண்டவரே என்னை கைவிடாதீங்க, ஆண்டவரே என்னை விட்டு விலகாதீங்க ஆண்டவரே, ஆனால் எனக்கு பிரியமானதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஆண்டவரே. உமக்கு பிரியமானது அல்ல,
எனக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் என்னை விட்டுறாதீங்க. அப்போ இவனுடைய பாவ வழியில் இவன் போவான், இவனுடைய மன விருப்பத்துக்கு ஏற்றவாறு போவான். இவன் எங்கெங்க தோணுதோ கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே இவன் போய் கொண்டிருப்பான். ஆனால் இவனுடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே என்னை கைவிடாதேரும். ஆனால் மாமிச ரீதியிலே இந்த பூமியிலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே விடவில்லை. We need to learn from the life of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இது. இதெல்லாம் கற்றுக்கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். நானும் என் வாழ்க்கையில் இதே போல ஓடினாண்டவரேன். அதுதான் நம்முடைய பேட்டர்னு. அதுக்கு தான் அவர் நம்முடைய முன்னாடி போறாரு. அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரனாய் அவர் மாறுகிறார். நம்முடைய முன்னோடியாய் மாற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, so that we can learn from his ways. மாமிசத்திலே அவர் வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருப்பாரானால், இன்றைக்கு நானும் அதே நிலைப்பாடிலே ஓட, அதே காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவானவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே விடவில்லை. 31ஆம் வசனத்தை கவனிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யூதர்களை பார்த்து சொல்றார், யூதர்களே, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், நீங்கள் என் உபதேசத்திலே, if we continue in my words, if you can understand what I'm speaking, and if you want to come out of your tradition, if you want to come out of your cultural background, and if you want to continue in my words, then ye are my disciples. அப்போதான் நீ என்னுடைய சீஷனா மாற முடியும். அதுக்கப்புறம் நீ யூதன் கிடையாது, யூதனுடைய அமைப்பிலே வாழ்கிறவன் கிடையாது. You will become my disciple. நீ என்னுடைய சீஷனாய் நீ மாறுவாய். நான் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நீ நடப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய காரியங்கள் மாறும். என்னுடைய அமைப்பிலே வாழுகிற ஒருவனாய் நீ மாறிவிடுவாய். ஏனென்றால் அப்படி நீ வாழும் பொழுதுதான் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்க முடியும். நீ விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு சொல்லிட்டு நீ காத்திருக்கிறாயே, என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் வருவார் என்று வேதம் சொல்லி இருக்கிறதே, அந்த மேசியா எங்கே என்று சொல்லி காத்திருக்கிறாயே. அவர் சொல்றாரு, இதுதான் இந்த சத்திய வார்த்தையிலே நீ நிலைத்திருப்பாயானால் இந்த சத்தியம் உன்னை விடுதலை செய்யும், இந்த சத்தியம் உன்னை ஃப்ரீயாக்கும். The truth shall make you free if you shall know this truth. இந்த அமைப்புக்கு நேரே நீ வருவாயானால் இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். கடைசியா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, 36ஆம் வசனம். If the Son therefore shall make you free, he shall be free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த சத்தியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுப்பப்பட்ட குமாரனுக்குள்ள தான் இருக்கு. இந்த சத்தியம் எங்க நிலைப்பட்டு இருக்கிறது, எங்கு செயல்பாட்டிலே வந்திருக்குன்னா, இந்த பூமியிலே மாமிசமாய் பிறந்து கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து ஜெயித்த அவரிடத்திலே தான் இந்த சத்தியத்தை நீ பார்க்க முடியும். ஆகையினால் இந்த குமாரனை நீ விசுவாசித்து அவருடைய வழியிலே, அவர் சென்ற பாதையிலே, அவர் சென்ற அமைப்புகளிலே நீ செல்ல துவங்குவாயானால், அவர் சொல்றாரு, குமாரன் விடுதலையாக்கினால். அப்படின்னா குமாரன் விடுதலையாக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்கு தேவையான அமைப்பை வச்சிருக்கார். நீ விடுதலையாகக்கூடிய பேட்டர்ன் அவர் வச்சிருக்காரு. நீ விடுதலையாக்கக்கூடிய பாதையை அவர் வைத்திருக்கிறார். அந்த பாதையிலே நீ செல்வாயானால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால்
மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யாகவே ye shall be free indeed. உண்மையாகவே நீ விடுதலை பெறுவாய். இந்த விடுதலைக்கு தேவையான பேட்டர்ன் குமாரனுக்குள்ள தான் இருக்குது. அந்த குமாரனுக்குள்ள தான் நீ விடுதலை பெற முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், இந்த குமாரனுடைய அமைப்புக்குள்ளே நீ வந்து நீ விடுதலையை காண்பாயானால், குமாரனுடைய அர்ப்பணிப்பை பார்ப்பாயானால், குமாரனுடைய கீழ்ப்படிதலை பார்ப்பாயானால், குமாரன் உனக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்து உனக்கு முன்பதாய் ஜெயித்தவராய் போகிறார் என்பதை நீ விசுவாசிப்பாயானால், இந்த குமாரனிலே உனக்கு விடுதலை உண்டு. இந்த குமாரனிலே உனக்கு ஜீவன் உண்டு. இந்த குமாரனிலே உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சம் உண்டு. இந்த குமாரனிலே சகல நிறைவும் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதை பார்க்க வேண்டும். எனக்காக தேவன் இவைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி முடித்திருக்கிறார். என்ன மேன்மையான ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். பிராக்டிக்கலாக இந்த பூமியில் வந்து செயல்படுத்தி நடத்தி இந்த அமைப்புக்கு ஏதோ இந்த அமைப்புக்கு நேராக தாங்க ஆதாம தேவன் உருவாக்கினார். தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம், தன்னுடைய ஜீவன் எல்லாத்தையும் கொடுத்து இந்த அமைப்புக்கு நேர நீ போவேன்னு தான் அவரை உருவாக்கினார். ஏன் அவருடைய சாயல் கொடுக்கிறார்? ஏன் அவருடைய ரூபம் கொடுக்கிறார்? ஏன் அவருடைய ஜீவனை கொடுக்கிறார்? ஏன்னா அவரை பிரதிபலிக்க, அவரோடு கூட வாழ, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க, அவருடைய சித்தத்தை செயல்படுத்த, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வர, அவருக்கு நேராய் ஜனங்களை வழிநடத்த. அவர் சொல்றார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படிப்பட்ட ஜனங்களாக நிரப்பி நீ ஆதிக்கம் செய். ஆனால் ஆதாம் தவற விடுகிறான். ஆனால் தேவன் அதோடு கூட நிறுத்தவில்லை. விழுந்து போன மனுஷனுக்கு கை கொடுக்கும்படியாய் இரண்டாம் ஆதாமை அவர் அனுப்புகிறார். He's taking a second chance to redeem mankind. விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்து அவர் தூக்கி இரண்டாம் ஆதாமை அனுப்பி, அதே போல முதல் ஆதாமை அனுப்பினது போல அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய சகல முழுமையும் அவருக்குள்ளே வைத்து இந்த பூமியிலே அவரை அனுப்புகிறார். ஆனால் இரண்டாம் ஆதாம் முதல் ஆதாமை போல அவர் கீழ்ப்படியாமல் போகவில்லை. தன்னை அர்ப்பணித்தார், கீழ்ப்படிந்தார், ஒப்பு கொடுத்தார், பிதாவோடு கூட வாழ்ந்தார், அவருடைய சித்தத்தை மாத்திரம் செயல்படுத்தினார். அவர் ஜெயித்தார். ஜெயித்தபடியினாலே அவர் இன்றைக்கு நம்முடைய மாதிரி குமாரனாய் மாறுகிறார், நம்முடைய மூத்த சகோதரனாய் மாறுகிறார், முதன்மையாய் வந்தவராய். He becomes the firstborn. முதற் பேரானவராய் அவர் மாறி நம்மை அந்த கூட்டத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு அவரை விசுவாசிப்பாய், ஆனால் நீயும் நானும் அந்த முதற் பேரான கூட்டத்திலே, குமாரர்களுடைய கூட்டத்திலே சேர முடியும். ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். குமாரனுக்குள்ளே உன்னுடைய விடுதலை நீ கண்டுகொள்வாயானால் உண்மையாகவே உனக்கு விடுதலை இருக்கிறது. ஏன்னா அவர் மாத்திரம்தான் ஜெயித்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த அமைப்புக்குள்ளே நாம் செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். உன்னுடைய காதுகளிலே பிசாசானவன் பேசி கொண்டிருக்கலாம், நீ மாமிசத்தில் இருக்கிற, உன்னால முடியாது, உன்னால மேற்கொள்ள முடியாது, உனக்கு பலவீனம் இருக்கு, உனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்கு போராட்டம் இருக்கு, உனக்கு அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி பிசாசானவன் பொய்யானவைகளை பேசி கொண்டிருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்த, உன்னுடைய பாவ கட்டிலிருந்து இழுப்ப, உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி வர, உன்னுடைய எல்லா விதமான மீறுதல்களிலிருந்து உன்னை கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராயிருக்கிறார். நீ உனக்கு முன்பதாக அவருடைய குமாரனை வைத்திருக்கிறார். அவருடைய குமாரனுக்குள்ளே உனக்கு விடுதலை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்ல தேவனே, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஜீவியத்திலே நாங்கள் கண்டுகொள்ளுகிற காரியம் எங்களை உயிர்ப்பிக்கிறதப்பா. இந்த பூமியிலே மாமிசமாய் வந்து வாழ்ந்து எல்லாவற்றையும் ஜெயித்து பிதாவானவருடைய சித்தத்தை செய்து முடித்து ஆண்டவரை கீழ்ப்படிந்து இந்த ஜீவனுக்கு ஏதுவான பாதையை, விடுதலையை, மீட்பை எங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற நம்முடைய குமாரனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை பெரியவரும் போதுமானவராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
இந்த அமைப்புக்கு நேரே தாழ்த்துகிறோம். குமாரனிலே விடுதலை. குமாரன் விடுதலை செய்வாரானால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த குமாரனிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அதே குமாரனுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும். அதே அர்ப்பணிப்பு, அதே கீழ்ப்படிதல், அதே ஜீவியம், அதே பிரதிபலிப்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சென்ற பாதையிலே நாங்கள் ஒவ்வொருவரும், எங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சபைகள் எல்லாம் வந்து உம்மை பிரதிபலிக்க, உம்முடைய ஜனமாய் வாழ, உம்முடைய ஜீவியத்திலே, உம்முடைய நித்தியத்தில் பங்காளிகளாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.